வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க. உபி அரசியலில் பரபரப்பு, தொடர்ந்து பரபரப்பு. அதாவது பிஎஸ்பி தனியாக நிற்கிறதா அறிவித்தாலும் அறிவித்தது, அங்கேருந்து பல பேர் கலந்துட்டுருக்காங்க. போன தடவை 10 தொகுதியில் ஜெயித்தாங்க பிஎஸ்பி. கிட்டத்தட்ட ஒரு 16-17% வாக்கு வாங்கினாங்க. இன்றைக்கி நிலைமையில் பிஎஸ்பியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அம்பேத்கர் நகரை சேர்ந்த எம்பி போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார், மேலே நட்டா முன்னிலையிலேயே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரேலிக்கு இன்னொரு எம்பி ரித்திக்ஸ் அவர் வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக இன்றைக்கி அகிலேஷ் பலம் குன்றி இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்ட போது, பிஎஸ்பியுடைய மிக மிக முக்கியமான ஒரு தலைவரும் ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் இவர் சொன்னாவே ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்குது, 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, முலாயம் சிங் யாதவே எழுத்து நின்னவர் அப்படிங்கிற சாய் ஆலம், அவர் பேர் குடு அமாலி. அவர் சமாஜ்வாதி கட்சியில் சேர்ந்தது. அரசியலில் ஒரு பெரிய திருப்பம். சின்ன சின்ன மனிதர்கள், ஆனால் அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கும். இந்த யூபி அரசியலை பற்றி பின்னால் நம்ம பேசுவோம். இந்த சாம் ஆலம் சேர்ந்ததுனால என்ன பாதிப்பு? சிம்பிளாக சொல்கிறதுனா, போன தடவை பிஜேபி அந்த தொகுதியில் தினேஷ் லால்னு ஒருத்தர் நிற்க வச்சது, 3,12,000 ஓட்டு வாங்கினார். சமாஜ்வாதி கட்சி ஒருத்தர் நிற்க வச்சது தர்மேந்திர யாதவ், அவர் 3,04,000 ஓட்டு வாங்கினார். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 8,000 வாக்கு. 8,000 வாக்குகளை அந்த தொகுதியை, அதாவது அசாம்கார் அப்படிங்கிற தொகுதி, மாப்க ரக்காப்பூர், இந்த அசாம்காருங்கிற தொகுதியை வெறும் 8,000 ஓட்டில் பிஜேபி ஜெயிக்குது. ஆனால் அங்கே பிஎஸ்பி சார்பில் நின்ன இவர் சாயாலம் 2,66,000 ஓட்டு. இந்த 2,66,000 ஓட்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு அவருக்காக விழுந்த ஓட்டு. ஏன்னா சமுதாய தலைவர்களால் அவருக்கு விழுந்த ஓட்டு, மொத்தமாக இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் போகிறதுனால என்ன விஷயம்னா, போன தடவையே 8,000 மார்ஜினில் தான் பிஜேபி ஜெயிக்குது. இப்போ சமாஜ்வாதி கட்சிக்குள்ளேயே வந்துட்டார். சமாஜ்வாதி மட்டுமே தனியாகவே அங்கே ஜெயித்தது 3,04,000. இவர் 2 லட்சம் ஓட்டு, குறைஞ்சது 1 லட்சத்து ஓட்டுக்கு மேலே ஜெயிப்பார்னு இப்போயே சொல்லிட்டாங்க. அநேகமாக அவர் இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்துல சமாஜ்வாதி வேட்பாளர் நிறுத்தலை. வேட்பாளர் பட்டியலில் 16 சீட் அறிவித்தார். அதுக்கப்புறம் 11 சீட்டு அகிலேஷ் அறிவிச்சிருக்கார். ஆனால் இந்த அசாம் காருக்கு இன்னும் அறிவிக்கலை. அநேகமாக சாய் ஆலம் தான் அதுக்கு போட்டியிட போகிறார். இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னன்னாங்கன்னா, அங்கே ஒரு தொகுதி ட்விஸ்ட், ஆனால் அந்த ஒரு தொகுதி மட்டும் இல்லையா, பக்கத்தில் 2-3 தொகுதியும் அவர் கண்ட்ரோல். அவர் சொன்னால் ஓட்டு போடுறதுக்கே ஒரு 1.5 லட்சம் ஓட்டு இருக்குது. இந்த சமுதாய தலைவருங்கிறாங்கல்ல, யூபியை பொறுத்த வரைக்கும் யூபி அரசியலில் ஜாதி அரசியல், தனி மனித அரசியல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ஓம் பிரகாஷ் ராஜ்பர்னா அவருக்குன்னே ஓட்டு போடுறதுக்கு ஆளுங்க, நிஷாந்த் பார்ட்டிக்குன்னே ஓட்டு போடுறதுக்கு ஆளுங்க, அப்னாதலுக்குன்னே ஆளுங்க. இப்போ ராஜா பையா சொன்னாலும் 2 தொகுதியில் அவர் வலிமையாக இருப்பார். அதாவது யூபி முழுக்க யோகியை அடிக்குது. 2 தொகுதியில் ராஜா பையாங்கிற ஒருத்தர் ஒரு தனி ராஜ்யமே நடத்திட்டு இருக்காருன்னா, அங்கெல்லாம் போய் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவர் சேர்ந்தாலும் அது அகிலேஷ்க்கு ஒரு பெரிய பலம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாய் ஆலமை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுக்காக பிஜேபி அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஏன் முயற்சி பண்ணாங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்குள்ள கள நிலவரம் என்னென்னா, அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு இஸ்லாமிய வாக்குகள் போயிடக்கூடாது. எப்படி? அகிலேஷ் யாதவ் முதல்ல நிற்கும் போது என்ன நடந்ததுன்னா, அகிலேஷ் நிற்கிறாரு, காங்கிரஸும் நிற்கும், பிஎஸ்பியும் நிற்கும், அதாவது பிஜேபி கூட்டணியில். அப்போ என்ன நடந்தது போன தடவைனா, இஸ்லாமியர்கள் பிஎஸ்பிக்கும் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க, அகிலேஷ்க்கும் ஓட்டு போட்டாங்க, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன தடவை பிஜேபி 50% வாக்கு வாங்குது. எது? 2019. அதேமாதிரி பிஎஸ்பி கிட்டத்தட்ட 19%, எஸ்பி 18%, அப்புறம் நம்ம காங்கிரஸ் ஒரு 6%. ஆனால் 2014 பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி 42% தான் வாக்கு வாங்குது. எது? பிஎஸ்பிங்கிறோம் நம்ம யோகி. 2014 42% இருந்த யோகி 2019 50% ஆகிறார். ஆனால் 2014 32% இருந்த அகிலேஷ் 18% ஆகிறார். அப்போ போன தடவை மோடியோடைய அலை மிக வேகமாக அடிச்சிருக்குது. அதனால தான் முதல் தடவை அதிகமாக வாங்கினாங்க. இந்த தடவை என்ன பிரச்சனைனா, போன தடவை பண்ண விஷயத்தை இந்த தடவை யூபியில் கையில் எடுக்கலை. முதல் விஷயம், அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் ஒன்றா நிற்கிறது. போன தடவை தனித்தனியாக நின்னாங்க. தனித்தனியாக நின்னதுனால அவங்க கணக்கிலேயே 16 தொகுதிகளில் அகிலேஷ் யாதவ் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, இந்த 2ஐயும் சேர்த்தா யோகிக்கு டஃப் கொடுக்கலாம். போன தடவை ரிசல்ட்டே நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிட்டோம்.
மொத்தம் வாங்கினது வந்து காங்கிரஸ் 1,60,00,000 வாக்குகள், சமாஜ்வாதி ஒரு 2,30,00,000 வாக்குகள், நம்ம யோகி வந்து 4 லட்சம். 2 பேரையும் கூட்டி கழிச்சு வந்து 25 லட்சம் வாக்குகள் யோகி அதிகம் பெற்றிருக்கார். எது? பிஜேபி. இப்போ என்ன சிக்கல்னா, சமாஜ்வாதி கட்சியை தனியாக நிறுத்தி தலித் வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்றைக்கி போட்டிருக்காங்க பிஜேபி. அது எல்லாத்துக்கும் தெரியும், பி டீம் தானே அவங்க. திடீர் திருப்பமாக என்னாச்சுன்னா, திடீர்னு என்ன பண்ணால் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் பிஎஸ்பியில் இருக்க இழுக்க ஆரம்பித்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் வேகமாக அம்பேத்கர் நகரில் இருக்கக்கூடிய எம்பி, சிட்டிங் எம்பியை வேகமாக தூக்கிட்டு வந்து பிஜேபியில் நேற்று ஜாயின் பண்ண வச்சாங்க. சரி, அந்த பக்கம் அவங்க ஜாயின் பண்ண வைக்கிறாங்கன்னு பார்த்தா திடீர்னு காங்கிரஸோட ராலிக்கு பிஎஸ்பியில் இருக்க இன்னொரு எம்எல்ஏ வரார், இன்னொரு எம்பி வரார், சிட்டிங் எம்பி. அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் வந்து காங்கிரஸ் யாத்திரைன்னு வரலைங்க, இது வந்து ஒரு நீதி கேட்கும் யாத்திரை, அதனால் வந்தேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? காங்கிரஸை சேர போகிறாருன்னு அர்த்தம். சரி, நம்ம அப்பயே சொன்னோம், ஏங்க இது இப்படி தாங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஜெயலலிதாவை பார்க்க வந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் முதல் நாள் தொகுதி பிரச்சனைன்னு போவாங்க, அப்புறம் பார்த்தா கட்சியில் சேருவாங்க. இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்காக பேசுகிற வார்த்தை. அதே போல் இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்காத சாயாளம் சேர்ந்திருக்கார். இவர் சேர்ந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 3 டிஸ்ட்ரிக்ட் போச்சு. இப்போ பிஜேபி 60-50ங்கிறாங்கல்ல, ஏற்கனவே பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, சிட்டிங் எம்பி காங்கிரஸோட யாத்திரைக்கு வந்து அந்த விக்கெட் அவுட். இப்போ 2வது விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. இந்த விக்கெட்டுகளை நீங்கள் எப்படி பேக்கப் பண்ணுவீங்க? ஒன்று, ஏற்கனவே பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா பிஜானோ, இந்த பிஜானோ தொகுதியில் 5,60,000 வாட் வாங்கிறாங்க. மானுப் நாகருங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. அதேமாதிரி பிஎஸ்பியோட வேட்பாளர் காசிப்பூர் அன்சாமி, இந்த அன்சாரி வந்து 5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஜான்பூரில் ஜெயிச்சிருக்காங்க, லான்கஞ்சில் ஜெயிச்சிருக்காங்க, கோசியில் ஜெயிச்சிருக்காங்க. கோசியில் அத்தீஷ்குமார் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த நம்ம சொன்னாலும் ஒரு 4 தொகுதிகள், பிஜோனோ, காசிப்பூர், கோசி, ஜான்பூர், லஞ்ச்கன், இந்த எஸ்பிக்களுடைய இந்த பிஎஸ்பிகளும் மாற தயாராகிவிட்டார்கள். மொத்தம் இருக்கிறது 10, ஏற்கனவே 2 பேர் மாறிட்டாங்க, 5 பேர் மாற தயாராகிட்டாங்க. மிச்சம் 3 பேர் தான் இன்றைக்கி பிஎஸ்பி கூட இருக்காங்க. இந்த 5 பேரும் என்ன சிக்கல்னா, இவர்களுக்கு இப்போ மாறுறதுக்கு அகிலேஷும் பேசிகிட்டு இருக்கார், யோகியும் பேசிகிட்டு இருக்கார். ஒருவேளை இப்போ என்ன, யோகிக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை யோகி வேகமாக இவங்களை மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டா மம்தா பானர்ஜி இவங்க மாயாவதி கோவிச்சுக்குவாங்க. நான் உங்களுக்காக தான் தனியாக நிற்கிறேன், எங்கச்சே நீங்கள் கரைச்சிருக்கீங்களேன்னு சொல்லி இந்த கோபம் இருக்குது. அதனால் பிஜேபி வேகமாக அடிக்க ஆரம்பிக்கல. ஆனால் அகிலேஷுக்கு பிரச்சனை அடித்து விளையாடுறாரு. இல்லைன்னா எப்படி பிஎஸ்பியில் இருக்க அலீம் சாம் இங்கே வருவார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாம் அலீம் சேர்ந்ததுனால மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஒன்று, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு தொகுதியிலையும் சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் இப்போ இந்த 16+11 போட்டிருக்காரு அகிலேஷ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்ததுங்க, அந்த மாதிரி பார்த்து போட்டிருக்காரு. இந்த பார்த்து போட்டதுனால தான் இந்த சாயாளமை தேர்ந்தெடுத்தது. ஏன்னா அவருக்கு ஒரு கணக்கு போட்டார், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஆளுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும். சாயாளம் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாரு, அவருக்கு சீட்டு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், யோகிக்கும் தெரியும். ஏன்னா யோகி இவங்கெல்லாம் நின்னே அவர் 2 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, தனியாக நின்று 2 லட்சம் ஓட்டு. அப்போ அகிலேஷ் கூட வந்தால் இன்னும் எவ்வளோ செலவு பண்ணுவார். இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்குன்னு ஓட்டு போடவே ஆள் இருக்குதுங்க. முதல்ல அவரை ஏற்று நீங்கள் உள்ளேயே போக முடியாது. போன தடவை நடந்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50% முஸ்லீம்கள் இருக்கானா 20% முஸ்லீம் காங்கிரஸுக்கு போடுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தோற்றுரும் அப்படின்ட்டு, எப்படியும் தோக்க போகிற கட்சின்னு 20 தான் போடுறாங்க, மிச்சம் 30 அகிலேஷ்க்கு போட்டாங்க. இப்போ என்னென்னா அகிலேஷ், காங்கிரஸ், இவர் பிஎஸ்பி எல்லாம் ஒன்று சேர்றதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய வாக்குகளும் ஒரு அணியில் விழும். சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா, போன தடவை ஜாட்டின மக்கள் ஜெயந்த் சௌத்ரி வந்து அகிலேஷ்ட இருந்தார். ஆனாலும் மகா பஞ்சாயத்தில் போய் அமித்ஷா பேசினதுனால 80% ஜாட்டின மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க, 20% மட்டும்தான் அகிலேஷ்க்கு போட்டாங்க. ஆனால் இந்த தடவை ரொம்ப தெளிவாக விவசாயிகள் போராட்டத்தினால இப்போ மார்ச் 14 மகா பஞ்சாயத்து கூடுது எங்கே, டெல்லியில் விவசாயிகள் மகா பஞ்சாயத்து, அங்கே ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே யூபியில் எடுத்துட்டாங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சமாஜ்வாதிக்கு போகிறாங்க. இன்னும் குறிப்பாக சமாஜ்வாதி அகிலேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜ்யசபா தேர்தலில் தோற்றவொன்னே இன்னும் டென்ஷன் ஆகிட்டார். இப்போ நீங்கள் பாருங்களேன், நேற்று பிரச்சனை ஆச்சு, உடனே இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணுறாங்க. ராஜ்யசபா சீட்டில் அகிலேஷ்க்கு ஒரு பெரிய அடி வருது. உடனே ஒரு ஆளை எடுக்கிறாருன்னா, எதிர்கட்சியில் வந்து 111 சீட்டு தான் வச்சுருக்காரு, பிஜேபி 282 சீட்டு வச்சுருக்குது, அவருக்கே டஃப் கொடுக்குறாரு. அடுத்து மோடி தான் பிரைம் மினிஸ்டராக வருவார்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த பிஎஸ்பிக்காரர் ஏன் வந்து சமாஜ்வாதிட்ட போய் சேர்றாரு? அவருக்கு யோகியில் போய் சேர்ந்துருக்கணும். ஏன்னா இவங்க வரவங்க மேலெலாம் சாதாரணமாக இல்லை, அவங்க மேலே ஒரு 50 கேஸ் 100 கேஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆளுக்கு தான் வராங்க. பிஎஸ்பியில் இருக்கவங்க எல்லாம் அந்த மாதிரி தான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்தம் உள்ள 10 பேரில் ஏற்கனவே 2 பேர் 2 இடத்துக்கு மாறிட்டாங்க, இன்னும் 5 பேர் மாற தயாராகிட்டாங்க. பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இப்போ அகிலேஷ் தயாராகிறதுல ஒருத்தர் விக்கெட் வந்துருச்சு. ஒருத்தர் விக்கெட் வந்ததுனால இவரே பேசி நிறைய பேரை கூப்பிட்டு வந்துடுவார். களம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் முதல்ல இவங்க சொன்ன மாதிரி 80 சீட்டில் போன தடவை 62, பிஎஸ்பி ஒரு 10, இந்த தடவை அந்த மாதிரி ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒட்டுமொத்தமாக பிஎஸ்பி தன்னுடைய அடித்தளமான தலித் ஓட்டுகளை இழந்துருச்சு. அது ஒன்று மிக மிக முக்கியம். வெளியில் பார்த்துட்ருக்க மக்கள் அங்கே இருக்க பத்திரிகையில் என்ன எழுதுகிறாங்க, தலித் ஓட்டுக்கள் அப்படின்னாவே மாயாவதிங்கிற இமேஜ் போய் மாயாவதி வெளியில் பிரச்சாரத்துக்கே வரதில்லை, எந்த அறிக்கையும் விடுறதில்லை. முதல்ல அவங்க யார் அரசியல் பண்ணுறாங்கன்னே தெரியல. அதனால தான் ஒவ்வொருத்தரும் வராங்க. ஒரு கட்சி உடையும் போது அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் யார் நமக்கு ஆதரவுன்னு பார்ப்பாங்க. எந்த ஆதரவு, அதுவும் அந்த ஜெயிக்கிற கட்சியாக இருக்கணும். இப்போ காங்கிரஸ் கோட்டு போட்டால் ஜெயிக்காது. காங்கிரஸ், பிஎஸ்பி, இவர் ஜெயின் சௌத்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலித் தலைவர், இவங்கெல்லாம் ஒன்று கூடும் போது சரி பெரிய கூட்டணிப்பா, யோகிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்பார். ஏற்கனவே மாட்டு இறைச்சி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஓட்டு, யாதவர்கள் ஓட்டு, தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டு, இது எல்லாம் ஒன்று சேரும்போது விவசாயிகள் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்று சேரும்போது இந்த தடவை பிஜேபிக்கு பெரிய டஃப் கொடுப்பதற்கான வேலையை அகிலேஷ் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் அடுத்து மோடி வந்துட்டார்னா அவர் கட்சியே இருக்காது, கட்சிக்கே பிரச்சனை. ஏதாவது இப்போ சரி அடுத்த ஆட்சிக்கு வரலான்னு ஒரு எண்ணம் வரணும், காங்கிரஸ் இருக்கும், இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால் அகிலேஷ் அதனால தான் சொல்கிறாங்க காங்கிரஸ் பிஜேபி துணை தெரியப்படுங்கிற வார்த்தையெல்லாம் யோகி அமித்ஷாக்கெல்லாம் பெரிய ஒரு பாதிப்பு. அதுவும் இல்லாமல் இத்தனை பேர் மேலே ரைடு போடுறவங்க என் அகிலேஷா கம்முன்னு வச்சுருக்காங்கன்னா அகிலேஷ் அவர்களை பற்றி தெரியும். 80 சீட்டு நீங்கள் அவ்வளோலாம் குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய யோகிக்கு ஒரு டஃப்னு அகிலேஷ் தான், மாற்று கருத்தே இல்லை. காலம் மாறலாம். இன்னொன்று அங்கே இருக்க இப்போ நிலவர பிரகாரம் பார்த்திங்கன்னா அகிலேஷ்க்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய யாதவர்களை விட பீகாரில் இருக்க யாதவர்கள் இன்னும் பவர்ஃபுல்லு. யாதவர்களை ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவை நிதிஷ்குமாரை வச்சு அப்புறப்படுத்திட்டாங்கங்கிற கோபம் யாதவர்களுக்கு இருக்குது. ஒட்டுமொத்த யாதவர்களும் ஒன்றா ஓட்டு போடுவாங்க. அதுவும் இல்லாமல் தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இந்தியா கூட்டணியில். அப்போ இன்னும் வேகம் எடுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்பியும் காங்கிரஸும் அகிலேஷும் தனித்தனியாக வாக்கு சதவீதம் கம்மியாக வரும். இதே 2 கூட்டணி சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கு சதவீதம் ஒரு 8% அதிகமாக வரும். ஏன்னா இந்த ஒன்று சேரும்போது மக்களுக்கு ஒரு பரவாயில்லப்பா 2 பேர் ஜெயிப்பாங்கப்பாங்கிற வாட்டு. போன தடவை ராகுல் காந்தி தோற்றது கூட காரணம் என்னென்னா அந்த இடத்துல எஸ்பி ஆளை நிறுத்தலை. மக்கள் நினச்சிட்டாங்க பரவாயில்லப்பா பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு. வேலையும் காங்கிரஸ்காரங்க பெருசாக பண்ணல. இதுதான் இன்னொன்று ஒரு பெரிய அலை அடித்தது. இவ்வளோ காரணங்கள் இல்லைன்னா 55,000 ஓட்டெலாம் ராகுல் தோக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லா கருத்துக்களையும் போய் ஜெயிப்பா தானே எழுதுனாங்க. அதனால் இந்த தடவை ஒரு எம்எல்ஏ இப்போ இந்த இவர் மாறினது 2 டிஸ்ட்ரிக்டில் அடிப்படுது. இப்படியே ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டார். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி அஸ்திவாரம் ஆடிடுச்சு. முதல்ல இருந்த யோகியோட இமேஜ் இப்போ இல்லை, அங்கே இருந்த பெரும்பாலும் வருவாங்கங்கிற இமேஜும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.